தமிழகத்தில் இந்துக்களுடைய குரல் மிக வலிமையாக ஒலிக்கும். அதை அடக்க நினைத்தால் படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டி விநாயகர் சிலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை, கடையில வித்தா பிரச்சனை, வாங்கினா பிரச்சனை, வீட்டுல வச்சா பிரச்சனை, விசர்ஜனம் கொண்டு செல்வதற்கு பிரச்சனை. அதையெல்லாம் தமிழக மக்கள் கடுமையாக எதிர்த்து படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டி தமிழகத்தில் இந்துக்களுடைய குரல் மிக வலிமையாக ஒலிக்கும். அதை அடக்க நினைத்தால், அது அடக்குமுறையாக மாற்ற நினைத்தால், அது மக்கள் அவருடைய கோபத்திற்கு எந்த அரசாக இருந்தாலும் கூட ஆளாக வேண்டும் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். 2026 தேர்தலுக்காக நாம் எல்லோரும் கூட ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் நம்மை அடக்கக்கூடிய குரலை ஒலிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், சாமானிய மனிதர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விநாயக ஊர்வலத்தை பொறுத்தவரை அரசினுடைய அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலையை வைப்பதற்கு 1008 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் எப்பொழுதும் கூட காவல்துறையின் மீது பழிச்சொல்லை சொல்லக்கூடிய மனிதன் அல்ல. காவல்துறையை பொறுத்தவரை கைகள் கட்டப்பட்ட துறையாக, அரசினுடைய பேச்சை கேட்க வேண்டிய துறையாக மாறி இருக்கின்றார்கள்.